தமிழக வேளாண் துறை அமைச்சர் வந்து திருப்பதியில் போய் பட்ஜெட்டோட நகலை வச்சு பூஜை செஞ்சு வந்துட்டாராம். அப்படி இங்கே உள்ளவங்க கொந்தளிக்கிறாங்க. ஒரு மதசார்பற்ற நாடு, மதசார்பற்ற தேசம், மதசார்பற்ற அரசு. யார் இந்த திராவிடியா கூட்டமும், தேச விரோத திராவிடியா கூட்டமும், தேச துரோக கம்யூனிஸ்ட் கூட்டமும் கத்திட்டு கிடக்குது, கதறிட்டு கிடக்குது, கணச்சிட்டு கிடக்குது, குறைச்சிட்டு கிடக்குது. இப்படி எதனாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் இந்த கூட்டங்கள் இதே மதசார்பற்ற நாட்டில், இதே மதசார்பற்ற தமிழகத்தில், இதே மதசார்பற்றவர்கள் கூடும் அந்த சட்டமன்றத்தில் வந்துட்டு ஒருத்தனை போயிட்டு துவா பண்ணி உட்கார வச்சாங்க அரபு மொழியில. அப்ப அதை கேட்க முடியாத அளவுக்கு வாயில என்ன வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்கிறாங்க. சார்பற்ற இருக்கும் அதே சட்டசபையில ஒருத்தர் வந்து பைபிள் வசனங்களை எல்லாம் சொன்னாரு. அப்போ வாயில என்ன வச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறாங்க. அப்பெல்லாம் வாயில் என்ன வச்சுட்டு இருந்தீங்கன்னு தெரியல. இப்போ வந்து கோயிலுக்கு போனோன்னா கதறீங்க. இதுக்கு முன்னாடி இந்து விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசு பார்த்தீங்கன்னா அந்த கூவங்கரையோர சமாதியில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சமாதியில் போயிட்டு அந்த தயிர்வடி கட்டுமரத்தோட சமாதியில் போயிட்டு பட்ஜெட்லாம் வச்சு எடுத்துகிட்டு வந்தானுங்க. அந்த சமாதியில் வைக்கும்போது எவனும் வாயை திறக்கவே இல்லை. ஏன்டா அங்கே கொண்டு வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. கோவிலுக்கு போனால் எனக்கு வந்து குற்றமாக தெரியுது. மசூதியை பற்றி பேசினா குற்றம் கிடையாது, சர்ச்சை பற்றி பேசினா குற்றம் கிடையாது. ஆனால் கோவில் இந்து அப்படின்னு சொல்லிட்டா போதும் எனக்கு ஒன்று எப்படி சொல்லிட்டு உட்கார இடத்துல நெருப்பு வச்ச மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் ஒன்று தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சோறு சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் சோறு சாப்பிட்றீங்க இல்லை, அந்த சோறுக்கு வந்து அரிசியை பயிர் வைக்க பார்த்தீங்களா, பயிர் வைக்கும் பொழுது பூமி பூஜை செய்து அந்த இதுக்கு வந்து கற்பூரம் மேலும் ஆரத்திலாம் காமிச்சு தான் அந்த பூமி பூஜையை போடுவாங்க. அந்த சோத்தை தான் நீங்கள் தீங்குறீங்க. அவ்வளோ ரோசம், வெக்கம், மானம், சூடு சொர்ணம் இந்து மதத்து மேலே அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இந்து மதத்து மேலே வெறுப்பு இருக்குது அப்படின்னா, சூடு சொர்ணம், வெக்கமான ரோசம் கொஞ்சமாவது உடம்புல ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா, இந்துக்கள் வந்து பூஜை செய்த அரிசியை நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம்ட்டு சாப்பிடாதீங்க. அப்புறம் இந்த பேருந்து, நம்ம விண்ணூர்தி, தொடர்வண்டி எதுவாக இருந்தாலும் முதலில் ஒரு வண்டி எடுக்கும் பொழுது பூஜை பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அதனால் இதுமேட்டு மேலே காலை வைக்காதீங்க. இது வந்து மத சார்பு உள்ளது, நான் வந்து மத சார்பற்றவன், நடந்தே போனாலும் போவேனே தவிர இந்த மாதிரி பூஜை போட்ட வண்டியில் ஏற மாட்டேன்டான்னு பிரமாணம் எடுங்க. நீங்கள்லாம் மானஸ்தன் அப்படின்னு ஒத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் சோத்தை தின்னாலும் சரி, இல்லை தண்ணியில் கையை வச்சாலும் சரி, இல்லை சோத்தில் கையை வச்சாலும் சரி, இல்லைங்க போகிறது காலத்துக்கு மேலே வச்சாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்துக்களோட பூஜை நடந்து தான் இருக்கும். அது எவனாலையும் மறுக்க முடியாது, தடுக்க முடியாது. இந்த தேசம், தமிழர்கள், இந்த தேசம் வந்து இந்திய தேசம் வந்து இந்துக்களால் நிறைக்கப்பட்டது. இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் தேசம். உங்களுக்கு வந்து இந்துக்கள் பூஜை செய்யாத ஒரு பொருள் வேணும்னா பாகிஸ்தானுக்கு, பங்களாதேஷுக்கு போங்க. அங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக கிடைக்குதான். அங்கே போய் தின்னு அங்கே போய் இந்த கோஷம் அங்கே போய் போடுங்க. ஏன்டா இங்கே வந்து கேட்டால் சொல்லுங்கள். அங்கே வந்து சட்டசபையில் வந்துட்டு திருப்பதி கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணி எடுத்துட்டாங்க. அதனால் எனக்கு இருக்க பிடிக்கல, நான் அதனால் பங்களாதேஷ் வந்துட்டேன், பாகிஸ்தான் வந்துட்டேன் அப்படின்னு அங்கே போய் உட்காந்துக்கிடுங்க. இங்கே இருந்தால் எந்த ஒரு மனிதனும் பூமி பூஜை, ஒரு பில்டிங் கட்டும்போது பூமி பூஜை போடத்தான் செய்வான். ஒரு வண்டி வாங்கும்போது பூஜை போட்டு தான் எடுப்பான். ஒரு பயிர் வைக்கும்போது பூஜை தான் போடுவான். ஒரு உப்பு எடுக்கும்போது கூட சரிங்க, சோத்து உப்பு கொடுத்தா அந்த உப்பு எடுக்கும்போது பூமிக்கு பூஜை, அந்த தாய்க்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் எடுப்பான்.